இது சுத்தாத்வைதம்னு இதை சொல்லுவோம் இந்த சமயத்தை. ஏன்னா அத்வைதம்ங்கிறது ரொம்ப பொதுவான ஒரு தலைப்பு. நிறைய பள்ளிகள் அத்வைதம்னு விசிஷ்டாத்வைதம்னு கூட ஒன்று இருக்குது. அதனால் இதை சுத்தாத்வைதம்னு சொல்கிறது. இதில் எப்படின்னா இரண்டும் ஒன்றோடொன்று இயைந்திருக்கும், ஆனால் தனித்தனியாக தான் இருக்கும். இது அதுவாக ஆயிடாது. எந்த அளவுக்குன்னா விட்டு பிரிக்க முடியாதபடிக்கு பெருமானுடைய திருவடி நிழல்ல தனியேன்னு இதை பார்க்க முடியாது. ஆனால் இவர் அதுவாக ஆயிடலை. அந்த நிழலிலே ஒதுங்கி அதனுடனேயே இருப்பதாக காட்சி தரும். அருணகிரிநாதர் நீயும் நானுமாய் ஏக போகமாய்ம்பார். இது அந்த நிலைமை தான். இது ரொம்ப இதுவாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கணவனும் மனைவியும் போலே இருக்கக்கூடிய ஏகாந்தம் மாதிரி தான். அந்த ஒரு உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கும்போது இரண்டு பேர்னு சொல்ல முடியாத அளவில் ஏய்ந்திருக்கும். ஆனால் இரண்டு தனித்தனி தான். அந்த அனுபவம் அவரோடையே இருந்து அவர் திருவடிகளிலேயே இருந்து தனித்தே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நிலையில போய் முடியும். இது விசிஷ்டாத்வைதத்துக்கும் அத்வைதத்துக்கும் நடுப்புற இருக்குன்னு சொல்லாம ஒரு அளவு கொண்டு வரலாம். இது என்னன்னா 3 மதத்தையுமே ஒரு மாதிரியா இதுல சேர்த்துடுறாங்க. இப்போ கேவலாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய சங்கராத்வைத்தம், மாத்வருடைய துவைத்தம், இதையுமே ஒரு மாதிரி இங்க சேர்த்துறாங்க. சுவாமிக்கு நமக்கும் எந்த விதமா சம்பந்தம் இருக்குன்னா 3ஐயும் சரின்னுட்டாங்க. ஒன்றாய் உடனாய் வேறாய்னு 3 நிலையில இருக்கும்னுட்டாங்க. இப்போ ஒன்றாய் அப்படின்னு சொன்னா நான் அவராயிட்டேன்னுட்டு இல்லை, என் மனசுக்குள்ள தானே அவர் இருக்கார், என் ஹிருதயத்துக்குள்ள அவர் இருக்கார், சிவம் இருக்கார். அதனால தான் அடியார்களுடைய திருமேனியை சொல்லும் போதே திருமூலர் நடமாடும் கோயில்னு. அடியார்கள்லாம் நடமாடும் கோயில். கோயில்னா உள்ள கர்ப்பகிரகம் இருக்கணும், சுவாமி இருக்கணும், இறைவன் உள்ள இருக்கார். அப்போ ஒன்றாய் இருக்கார். எனக்குள்ள இருக்கிற அதே சுவாமி தான் என்னை சுற்றி எதெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ என்னெல்லாம் இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் இருக்கார். உடனாயும் இருக்கார். வேற என்ன? இப்போ நான் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணுறேன், என்னிலிருந்து வேறுபட்டதாக பரம்பொருளாக அங்கே உள்ள காட்சி தர அவரை பார்த்து வணங்கி கொள்கிறோம். இப்போ 3 நிலையிலும் தானே இருக்கார். இப்போ ஒன்றாயும் இருக்கிறார், விசிஷ்டாத்வைதத்தை சொல்கிற மாதிரி உடனாயும் இருக்கிறார், துவைதத்தில் சொன்னபடிக்கே வேறாயும் இருக்கிறார்னு 3ஐயுமே அந்தந்த நிலையில் இருக்கும்போது அந்த அனுபவம்னு எடுத்துக்கிறோம்.